வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிறது. ஏற்கனவே கள்ளச்சாராய விற்கிறவங்க அரசுக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருளை கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்கிறவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு போதுமான சட்டங்கள் இல்லை. எனவே நாம் புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். புதிய வகையிலே தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் இந்த குற்றங்களை எல்லாம் தடுக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தி அதனுடைய விளைவாக இன்றைக்கு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஏற்கனவே 1930களில் வெள்ளக்காரங்காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இதுவரைக்கும் இருந்தது. அதை மாற்றி இவர்கள் இன்றைக்கு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டப்படி என்ன நடக்கும்? கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவன், இருப்பு வைத்திருக்கிறவன், அதை கொண்டு போய் விற்கிறவன், இவனுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. என்ன தண்டனை வழங்கப்படும்? ஆயுள் தண்டனை வரைக்கும் வழங்கப்படலாம். 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். எனவே உச்சபட்ச தண்டனைகளாக இதுவெல்லாம் கொடுக்கப்படுவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதை பார்க்கறதுக்கு நமக்கு உண்மையிலேயே திமுக அரசு பயங்கரமா வேலை செய்வதை போல நமக்கு தோணாது. உண்மையில் அரசியல் புரிந்த யாருக்கும் தோணாது. ஆனால் திமுக காரர்களுக்கும் திமுகவை நம்பியே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற சில நடுநிலையாளர்கள், சோ கால்டு நடுநிலையாளர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் தோணும் பலமான சட்டம் என்று. ஆனால் இதுக்கு ஒரு வரலாறும் இருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலத்திலேயே ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த பிரச்சனை அவர்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையை தள்ளி போடுவதற்கு அல்லது அந்த பிரச்சனையை அப்படியே நீர்த்து போக செய்வதற்கு இந்த மாதிரியான வேலைகளை அவங்க செய்வாங்க. முதல்ல நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். வந்த பிறகு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, என்னையா நீட் தேர்வு ஒரே கையெழுத்துல ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு இருக்காதுன்னு சொன்னீங்க, இப்பொழுது நீட் தேர்வு நடக்கிறதே, என்னையா செய்யறதுன்னு கேட்டோன்னே அதற்கு முன்னால் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே நீட் தேர்வு என்பது வேண்டாம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். வழக்கு தொடுக்கும் போது சும்மா சாதாரணமா தொடுக்கல. இன்றைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது என்ன தெரியுமா வழக்கு? நீட் தேர்வு என்பது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லிதான் வழக்கை தொடர்ந்தார்கள். இது அரசமைப்புக்கே விரோதமானது என்று சொல்லி ஏற்கனவே முடிவு செய்து வழக்கம் தொடர்ந்தார்கள். சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள், எல்லா வேலையும் செய்தார்கள். இதையெல்லாம் செய்த போது விமர்சித்துக் கொண்டிருந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வு உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு கமிட்டி போடுகிறோம் என்று சொல்லி ஒரு கமிஷனை போட்டு விட்டாங்க. அந்த ஒரு நபர் கமிஷன் அவர் போய் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையில நீட் தேர்வு வேண்டான்னு சொல்லி அதை பிறகு நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பு என்றெல்லாம் கதை விட்டார்கள். என்றால் நீட் தேர்வு என்கிற பிரச்சனை வந்த உடனேயே ஏன் நீங்கள் சொன்னதை செய்யவில்லை என்று கேட்ட உடனேயே அதை நீர்த்து போக செய்வதற்கு உடனே ஒரு கமிஷன். அதே போல இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள், ஆன்லைன் ரம்மி விளையாடுகிற, ஆன்லைன் சூதாட்டம் விளையாடுகிற அந்த நிகழ்வு தடை செய்யப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. அப்ப அந்த தடை செய்யப்பட்ட உடனேயே அந்த நிறுவனங்கள், அந்த பகாசுர கார்பரேட் நிறுவனங்கள் அவன் வழக்கு போனாங்க. அவங்க அப்படி வழக்கு போட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்களால வெல்ல முடியல. திமுக ஆட்சி வந்த உடனேயே அந்த வழக்கிலே அவர்கள் வென்று விட்டார்கள் நீதிமன்றத்தில். தமிழ்நாடு அரசு தோற்று போய்விட்டது. அப்ப ஸ்டாலின் கிட்ட என்னங்க இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டீங்க, மறுபடியும் ஆன்லைன் சூதாட்டங்கள் வரப்போகிறது போல இருக்கிறது என்று கேட்டபோது இல்லை இல்லை அது சட்டம் சரியில்லை, எனவே புதுசாக நாங்கள் சட்டம் இயற்ற போகிறோம் என்று சொல்லி ஓராண்டு காலம் பிறகு சட்டமே இயற்றவில்லை. அதுக்கப்புறம் ஓராண்டு காலம் கழிச்சு கண் துடைப்புக்கு ஒரு சட்டம் இயற்றினாங்க. அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடவில்லை என்று கொஞ்ச நாளைக்கு சத்தம் போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தேர்தல் பத்திரங்கள்ல நிதி முறைகேடுகள் நடந்திருப்பதாக உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இல்லைங்களா? அந்த தேர்தல் பத்திரங்களிலே டொனேஷன் வாங்கினதுல ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களிடமிருந்து அதிகமாக டொனேஷன் பெற்ற கட்சியாக திமுக வெளிப்பட்டது, அவர்களுடைய முகத்திரை கழிந்தது. எனவே எதற்காக அந்த சட்டம் போட்டான்னு தெரியும். அதே மாதிரி இப்ப இந்த கள்ளச்சாராய பிரச்சனையில சட்டங்கள் போதிய அளவு இல்லை என்பதால் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இல்லை. சட்டம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அந்த சட்டத்தை பயன்படுத்துகிறவர்கள், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, வேலையே பயிரை மேய்கிறது என்று சொல்லி, அப்படி இந்த சட்டத்தை பாதுகாத்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்திலே இருக்கிற ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சியாளர்களினுடைய அரவணைப்பிலே இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அவர்களால் இந்த கொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டே. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. இதுல பிரச்சனைக்குரியவன் யார், இதுல உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்கணும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு கேட்டா அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன் என்கிறார் முதலமைச்சர், ஓடி ஓடுகிறார். ஆனால் இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் சட்டம் தான் பத்துல, சட்டத்தை மட்டும் போட்டா. இப்ப நாம் என்ன கேட்கிறோம் தெரியுங்களா? சரி சட்டம் போட்டீங்க, 10 லட்சம் ரூபாய் அபராதம், ஆயுள் தண்டனை வரைக்கும் சட்டங்கள் கொண்டு வந்துட்டீங்க, ரைட்டு. இதுல என்ன நடந்துரும்? இந்த சட்டத்துல இப்போ ஒரு கண்ணுக்குட்டி மாட்டிக்கிற மாதிரி இன்னும் 2 பன்னிக்குட்டி மாட்டும், அவ்வளவுதான். அதுகளை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அவன் பாவ அவன் இங்கேயோ விற்க வந்தவன்
அவன் பண்ணது மாபெரும் குற்றம்னாலும் அவன் இல்ல, எய்தவன் வேறு, இது வெறும் அம்பு. இந்த மாதிரி கண்ணுக்குட்டியை பிடிச்சேன் பன்னிக்குட்டியை பிடிச்சேன்னு தான் சொல்லிட்டு இருக்க முடியுமே ஒழிய உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எதுவும் இல்லை. அது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து அரசு எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதற்காக இப்ப புதுசா சட்டம் போடுறேன்னு கிளப்பி விடுறாங்க. சட்டத்தை போட்டதோடு நிறுத்தினாங்களா? இன்றைக்கு அவை முன்னவர் பேசிய பேச்சு அடேங்கப்பா பயங்கரம். அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இடத்தை நிகழ்த்தி இருக்கிறார். 85 வயதை தொடுகிற மரியாதைக்குரிய மூத்த அரசியல் தலைவர் துரைமுருகன் அவர்கள். அவர்தான் சபையில முன்னவர். அவர் இன்றைக்கு பேசுகிற போது சொல்லுகிறார், அது வேற ஒண்ணும் இல்லை, எதுக்காக கள்ளச்சாராயம் வருதுன்னா சட்டமெல்லாம் பத்தாம இல்ல, நம்ம சொல்ற செய்தி தான். அவர் அந்த வார்த்தை பயன்படுத்தல, அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் விற்கிற டாஸ்மாக் மதுபானத்துல கிக் இல்லை, எனவே கிக்கு வேணுங்கிறதுக்காக அவன் சாராயத்தை நோக்கி போறான். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஐயா துரைமுருகன் அவர்களே, வீரன் வந்த பிறகுமா கிக் இல்லை? அதிலையும் கிக் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதற்கு உதயநிதியோடு பேசுங்கள், முதலமைச்சரோடு பேசுங்கள். வீராதி வீரன் சூராதி சூரன் என்று புதியதாக ஏதாவது ஒன்றை அறிமுகப்படுத்தி கிக் ஏற்ற வேண்டும் என்று அவை முன்னவருக்கு நாம் எல்லாம் மக்களாகிய குடிமக்களாகிய நாம் எல்லாம் கோரிக்கை தான் வைக்கலாம். என்ன கேவலம்! இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வீதிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திறந்தெல்லாம் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாது, அவனவன் திருந்திக்கணும். இதை சொல்றதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நாங்களும் சொல்லுகிறோம், வீதிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க வேண்டாம், ஊருக்குள்ள போலீஸ்காரன் போய் பார்க்க வேண்டாம். ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக தமிழ்நாட்டில் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டாலே இந்த கொடுமைகள் எதுவுமே நடக்காது. ஏன் நம்ம இப்படி பேசுறோம்? அவங்க மேல இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதில் ஒண்ணுமே இல்லை. நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம், சிபிஐ விசாரணை இதுல வேணும்னு கேட்கிறோம். ஏன் வேணும்னு கேட்கிறோம்? எதற்காக சிபிஐ விசாரணை? நீங்கள் செய்கிற இந்த சிபிசிஐடி விசாரணையும் உங்களுடைய காவல்துறையினுடைய விசாரணையும் உண்மையான குற்றவாளிகளை, யார் இதில் இன்வெஸ்ட் பண்ணானோ, யார் இதில் இருந்து கமிஷன் பெற்றானோ, யாருடைய தயவிலே யாருடைய அரவணைப்பிலே இது நடந்ததோ அவன் சிக்குவானா? இந்த விசாரணைகள்ல, நீங்க செய்கிற விசாரணைகள்ல சிக்க மாட்டான். ஏனென்றால் அவன் விசாரிக்கப்படவே இல்லை. அவர்களுக்கு புனித பட்டங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை கொண்டு போய் வித்தவன், இதை எடுத்துட்டு போனவன், இந்த டெய்லி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்காக வேலை செஞ்சாம்பா, இவன் தான் பூரா சிக்கிட்டு இருக்கிறான். எனவே இதில் பின்னணியிலே இருக்கிறவர்கள் யார் என்பது ஊரறிந்த ரகசியம். அந்த ரகசியம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய முதலமைச்சருக்கும் தெரியும். ஆனால் இந்த முதலமைச்சர் அந்த ரகசியத்தை தெரியாதது போல வைத்துக் கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனை. அப்படி இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி, இந்த சட்டத்தை நிறைவேற்றியதன் மூலமாக இனிமேல் நாங்கள் கள்ளச்சாராயம் வராமல் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லுவது கேலிக்குரியதாக இருக்கிறது. இது இவர்களுடைய நிர்வாக திறனற்ற தன்மையை மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. ஒரு அவை முன்னவராக இருக்கிறவர் அவையிலே பதிவு செய்கிற செய்திகள் திமுகவினுடைய அடிப்படை குணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதுல ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை, திமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தமும் இல்லை. எனவே அவர்கள் பேசுகிற பேச்சு என்பது அவ்வளவு விளையாட்டா. 60க்கும் மேற்பட்ட பேர், 64 பேர் பக்கம் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை பேர் இந்த மண்ணிலே செத்து கிடக்கிறான். அதற்கு நாம் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியும் நம்முடைய நிர்வாக திறனற்ற தன்மையும் தான் காரணம் என்பது கூட அந்த புரிதலும் அந்த அறிவும் உங்களுக்கு இருந்தாலே எப்படி உங்களால் நகைச்சுவை பண்ண முடியும்? எவ்வளவு கேவலமான விஷயங்களை பேசுகிறீங்க. டாஸ்மாக் சரக்குல கிக் இல்லை, அதனால சாராயம் காய்ச்சறா பேச்சா? காலகாலமாக காய்ச்சியே வளர்ந்த கட்சி என்பர் காரணத்தால் இந்த கட்சிக்காரர்கள் இதையும் செய்வார்கள், இன்னும் செய்வார்கள். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் அவமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசின் மீது வைக்கிற கேள்விகள் திசை மாற்றம் செய்யப்படுகிற அந்த திசை மாற்றம் செய்வதற்குத்தான் இவர்கள் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று கதை விடுகிறார்கள். ஆயுள் தண்டனை அல்ல, மரண தண்டனையே கொடுத்தாலும் சரி. அதையும் துரைமுருகன் சொல்றார், இன்னும் எல்லாம் தூக்கிலே போட முடியும், ஒரு அளவு இல்லையான்னு கேட்கிறார். அப்படின்னு என்ன இப்படித்தாயா சாராய் விற்பான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? எல்லாம் ஒரு அளவு இல்லையா? ஏதோ பிடிக்கிறான், உள்ள போடுறான், மறுபடியும் வெளியே வருவான். இதெல்லாம் ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் அவர் பேசுறது இருக்குது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதையே. எனவே அது அவன் கொண்டு போய் சாராயத்தை விற்கிறான், குடிச்சவன் சாகிறான், நாங்க என்ன பண்ண முடியும் என்கிற மனநிலையிலே தான் இன்றைக்கு இவர்களுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்து கொண்டிருக்கிற தவறுகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மக்கள் இது குறித்து கேள்வி கேட்டால் அவர்களை திசை மாற்றம் செய்வதற்கு இவர்கள் நிறைய விஷயங்களை வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு சட்ட திருத்தம் என்று சொல்லி ஒரு நாடகத்தை இவர்கள் ஆடுகிறார்கள். நான் கேட்கிறேன், தூக்கு தண்டனையே நீங்க கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த தூக்கு தண்டனையிலே, இந்த ஆயுள் தண்டனையிலே மாட்டப் போகிறவன் யார்? இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அபராதம் யாருக்கு விதிக்கப்பட போகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பன்னிக்குட்டிகள் கண்ணுக்குட்டிகள் இதுக்குதான் மாட்டிக்கொண்டே இருக்குமே ஒழிய பின்னால் நின்று கொண்டிருக்கிற ஓநாய்கள் பத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓநாய்களை பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிற அறமற்ற ஆட்சியாளர்கள் தமிழ் மண்ணிலே, அந்த ஆட்சி அழிந்து போகும். அதுல யாரும்
எந்தவித எள்ளளவு சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு நாடகத்தை சட்டமன்றத்தில் நடத்தி காட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக நேர்த்தியாக ஓடி ஒளிந்திருக்கிறார். வணக்கம்.